அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி ஒரு பிராக்டிக்கலான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்து. சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்து. பிள்ளைய பெற்று போட்டால் தானா என்ன செய்தது? வருஷம் ஆக ஆக வயசு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஏறிக்கிட்டே இருக்கு. 3 வயசு ஆன உடனே கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, இல்லைன்னா 5 வயசு ஆன உடனே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க. பிள்ளை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நான் என்ன சொல்லுகிறேன், பிள்ளை சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளரணும். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஸ்கூலு? டீச்சர் அம்மாலாம் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ? 8 மணி நேரமா, 9 மணி நேரமா, 7 மணி நேரமா? 8. இந்த உலக பிரகாரமான பாடத்தை பிள்ளைங்க எவ்வளோ மணி நேரம் படிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறாங்க. வாரத்தில் எவ்வளோ மணி நேரம் ஆச்சு சொல்லுங்க? சனிக்கிழமையும் ஸ்கூல் வச்சா 48. டெய்லி 1 மணி நேரம் டியூஷனுக்கு அனுப்புனா சொல்லுங்க 54 மணி நேரம். ஒரு வாரத்தில் பிள்ளைங்க எவ்வளோ நேரம் உலக பாடத்தை படிக்கிறாங்க? ஒரு வாரத்தில் எவ்வளோ மணி நேரம் சண்டே கிளாஸுக்கு போகிறாங்க? 1 மணி நேரம். வருஷத்துக்கு சொல்லுங்க, வருஷத்துக்கு 52 வாரம் நீங்கள் சபைக்கு வரீங்க, அப்படி தானே? டேங்க அப்பா, 52 வாரம் வந்தாலும் ஒரு வாரம் உலக பிரகாரமாக படிக்கிறத காட்டிலும் 2 மணி நேரம் எவ்வளோ இருக்கு? கம்மியாக தான் இருக்கு. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் பிள்ளைகள் வளர வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். முதல் காரியம், பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியில் பலன் கொண்டு. பரிசுத்த ஆவியினால் பலன் கொள்ள வேண்டும். பிள்ளை மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரினால பலன் கொள்ள வேண்டும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு மாம்ச பலத்தில் வேதத்தை வாசிக்க முடியாது, மாம்ச பலத்தில் ஜெபிக்க முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது, கர்த்தருக்காய் வாழ முடியாது. நீங்கள் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னா பரிசுத்த ஆவியில் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். உங்களை பார்த்து ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வரும்போது முதல்ல என்ன செய்வார்? பலன் அடைவீங்க. அப்புறம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கண்டித்து உணர்த்துவார். வேற? பரிசுத்த ஆவியானவர் வந்தா முதல்ல என்ன செய்வார் சொல்லுங்க? என்னம்மா? நம்மை பரிசுத்தப்படுத்துவார். வேற? தைரியமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தா முதல்ல என்ன செய்வார்? நான் சொல்லவா முதல்ல என்ன செய்வார்னு? லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். கவனிங்க, லூக்கா 2:40 நம்ம செய்தியை தொடங்கணும். லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார்.
அவர் இறங்கணும்னு செஞ்ச முதல் வேலை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ஆவியானவர் முதல்ல என்ன செஞ்சார் சொல்லுங்க? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆவியானவர் வந்தா முதல்ல உங்களை வனாந்தரத்துக்கு தான் கொண்டு போவார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வனாந்தரனா என்னன்னா தேவனோடு தனித்து இருக்கிற அனுபவம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தோடையே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம், சொந்தங்களோடையே வாழ்ந்து பழகிட்டோம், சுற்றி இருக்கிற ஜனங்களோடைய வாழ்ந்து பழகிட்டோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது செய்கிற முதல் வேலை என்னன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து அப்படி கொஞ்சம் நகர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை வந்தா உங்க கூட்டத்தை விட்டு கொஞ்சம் நகர்த்துவார். இயேசுவானவர் 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார், தேவனோடு தனிமையில் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த வனாந்தரம் எதை குறிக்குதுன்னா தேவனோடு நாம் செலவிடுகிற தனிமையான நேரத்தை குறிக்கிறது, தேவனை சார்ந்து கொள்ளுகிறதை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க, எகிப்தியருக்கு வேலை செய்கிறாங்க. எகிப்தியர் டெய்லி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? என்ன கொடுத்தாங்க? சாப்பாடு கொடுத்தாங்க. நைல் நதியில் அவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சிது, அங்கே தண்ணி குடித்தாங்க. இப்படியே 400 வருஷத்துக்கு மேலே இவங்க வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்போ தேவன் இவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுத்தப்போ முதல்ல இவங்களை எங்கே தெரியுமா நடத்தினார்? வனாந்திரத்துக்குள்ள நடத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. 3ஆவது நாள் இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வனாந்திரத்தில் நல்ல உயிர் தண்ணி இல்லாமல் 3 நாள் தான் தாங்கும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்போ எவ்வளோ நாள் விட்டுட்டாரு சொல்லுங்க? எவ்வளோ நாள் விட்டாரு? 3 நாள் பிரயாணத்தில் போனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் விட்டார். இப்போ இவ்வளவு நாள் இந்த ஜனங்க எகிப்தியருக்கு வேலை செஞ்சாங்க. எகிப்தியர் என்ன கொடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க. நைல் நதியில் என்ன கிடைச்சிச்சு? இப்ப சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எங்க போறது? வனாந்திரத்தில் எவ்வளவு நாள் தான் உயிர் வாழ முடியும் தண்ணி இல்லாம? 3 நாள் என்ன செஞ்சாச்சு? தண்ணி இல்லாம. இப்ப திரும்பி போக முடியுமா? அங்க எங்கேயாவது தோண்டனா தண்ணி கிடைக்குமா? யாராவது கேரியர்ல சாப்பாடு கொண்டு வருவாங்களா சொல்லுங்க? இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க? இப்படி யாராவது இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நீங்க என்ன செய்யணும்னா அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வனாந்தர வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. இதுக்கப்புறம் இங்கே யாரும் சோறு போட போறதில்லை, எங்கிருந்து தண்ணி என்ன செய்ய போறதில்லை, கிடைக்க போகிறது இல்லை. இது வனாந்தர வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போனார், 40 நாட்கள் ஜெபம் பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இது தனியாய் ஜெபிக்கிற நாட்கள், தேவனுக்குள்ளாக நாம் பலப்படுகிற நாட்கள். இந்த வனாந்தரத்திற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா நம்முடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது, ஊழியத்தில் ஒரு மாற்றம் வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் வந்தார், வனாந்திரத்திற்கு கொண்டு போனார், 40 நாட்கள் அங்கே ஜெபிக்க வைத்தார். இப்போ இயேசு திரும்ப ஊருக்குள்ள வராரு. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. இப்ப பாருங்க, ஆவியானவருடைய பலத்தில் அவர் திரும்பி வருகிறார். வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இதே இயேசு கிறிஸ்து அங்கேயே தான் 30 வருஷமா இருக்கிறாரு. யாருக்கும் இவர் என்ன செய்யல தெரியல. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அவர் போகும்போது அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று.
வனாந்திர வாழ்க்கை இல்லாமல், தனி ஜெபம் இல்லாம, ஆவியில நீங்கள் பலன் கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்க ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா பரிசுத்த ஆவியில பலன் கொள்ளுங்க. ஆமேன். இந்த ஆவியில் நீங்கள் பலன் கொள்ளும் போது தேவனுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. முதல்ல ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தி, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருகிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா, உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக நீங்கள் முன்னேறணுமா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆவியில் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:18 22 23 வரைக்கும் ஒரு பகுதியை பவுல் எழுதுகிறார். அங்கே என்ன எழுதுகிறார்னா, மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எழுதுகிறார், ஆவியின் கனியை குறித்து எழுதுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிரியை, மாம்சத்தின் கிரியை, ஆவியின் கனி. திரும்பவும் சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியை, ஆவியின் கனி. கிரியை, கனி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கிரியைனா என்ன, கனினா என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. தெரியாம முன்னாடி வரிசையில் வந்து உட்காந்துட்டங்க. சொல்லுங்க, கிரியைனா என்ன, கனினா என்ன? ஏன் ஆவியின் கிரியைன்னு போடாம ஆவியின் கனின்னு போட்டாரு? இல்லைன்னா மாம்சத்தின் கனின்னு போடாம ஏன் மாம்சத்தின் கிரியைன்னு போட்டாரு? அப்போ கிரியைக்கும் கனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கிரியைனா என்னன்னா, நல்லா கவனிங்களேன். சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, சண்டை போட்டீங்க. சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, சண்டை போட்டீங்க. கோவப்படணும்னு நினைச்சிங்க, கோவப்பட்டீங்க. கரெக்டா? பொய் சொல்லணும்னு நினைச்சிங்க, பொய் சொல்லிட்டீங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா கிரியை. எல்லாரும் சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? கிரியை. ஆனா கனினா என்னன்னா, வேதம் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, 9 விஷயங்களை கலந்து சொல்லுது. கனினா என்னன்னா, முதல்ல இருக்குல்ல அன்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அன்பு என்ன செய்ய மாட்டேங்குது? சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? இச்சை அடக்கத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? அதுதான் கனி. கனி தானா வராது, நீங்க பரிசுத்த ஆவியில பலம் கொண்டாதான் வரும். இதுக்கு பேர் தான் கிரியை, இதுக்கு பேர் தான் கனி. மாம்சத்தில் நீங்க வாழ்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தில் வாழ்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசு வெளிப்பட மாட்டாரு. அப்போ கனியுள்ள வாழ்க்கை வாழணும்னா இந்த இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் இந்த ஆவியானவரோட நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். யோவான் 15 சொல்கிறாரு, நீங்கள் நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் தேவனோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கனி கொடுப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ஆண்டவர் என்னுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்த சொன்னதுனால அதிகமாக
ஜெபத்தில் நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறேன். ஜெபத்தில், வேத வாசிப்பில் ஒரு நாளில் இவ்வளோ மணி நேரம் தான் இல்லை, என்னால் எவ்வளோ மணி நேரம் முடியுமோ அவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன். இடையில் என்னுடைய பரிசுத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ்கிறதுனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளோ மணி நேரம் என்னோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பேன்னாரு. இது பரிசுத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, வேதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் தேவனோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் விசுவாசம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்கள் வல்லமை இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்கள் பரிசுத்தம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்கள் சாட்சி இருக்கும். அதனால் இந்த தேவனோடு அதிக நேரத்தை செலவிட பிரயாசப்படுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5 பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆவியை அவித்து போடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீங்க. அவித்து போடுறதுன்னா என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவித்து போடுறதுன்னா என்ன? என்னம்மா? அணைக்கிறது. அணைக்கிறது வேற, விட்டு விடுறது. அப்புறம் சும்மா சொல்லுங்க, காசா பணமா சொல்லுங்க. பக்குவப்படுத்துறதா வேற, அவித்து போடுறது. ஒரு நெருப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் தூக்கி தண்ணியை ஊத்துறீங்க, போறீங்களா? தண்ணியை ஊத்துறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா அவித்து போடுறது. அவித்து போடுறதுன்னா என்னது? நல்லா எரியிற நெருப்பில் தண்ணியை தூக்கி ஊத்துறீங்க பார்த்தீங்களா? அதை தான் பவுல் சொல்றாரு, ஆவியை சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதீங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நல்லா பற்றி எரியணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இதுல தண்ணியை ஊத்திடக்கூடாது. நேற்று விடுதலை ஜெபத்துக்கு வந்தீங்க, கொஞ்சம் பற்ற வச்சோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கீங்க, இன்னைக்கும் காலையில் என்ன செய்கிறோம் சொல்லுங்க? பற்ற வைக்கிறோம். இன்னும் 6 நாள் வண்டி எப்படி போக போகுது? கூட கொஞ்சம் விறக போட போறீங்களா, இல்லைன்னா தண்ணியை ஊற்ற போறீங்களா? அதை தான் பவுல் சொல்றாரு, விறக போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இதை என்ன செஞ்சிடாதீங்க, ஆஃப் பண்ணிடாதீங்க. வாரம் முழுசும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் மனுஷனுக்கு 6 நாள் வேலையை கொடுத்து 1 நாள் ஓய்வு கொடுத்தார். எவ்வளோ நாள் ஓய்வு கொடுத்தாரு? இன்னைக்கு சபைகளெல்லாம் என்ன தெரியுமா செய்யுது? ஆண்டவருக்கு 6 நாள் ஓய்வு கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே. 7வது நாள் வந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னா எங்கேருந்து வர்றது? 6 நாள் என்ன செஞ்சாச்சு? நல்லா தண்ணியை ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்க விறகு அடுப்பில் 6 நாள் தண்ணியை ஊற்றுங்க. 7வது நாள் நெருப்பு பற்ற வைங்க, எப்படி எரியுதுன்னு நான் பார்க்குறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆவி என்ன செய்யக்கூடாது? இந்த ஆவியில் நீங்களும் நானும் பலன் கொள்ள வேண்டும். மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், பாடணும். பாடல் புத்தகத்தை எடுத்து வைத்து நல்லா கர்த்தரை துதிக்கணும், வேத வசனங்களை தியானிக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் திறந்து வைத்து அதை நீங்கள் என்ன செய்யணும்? தியானிக்கணும். என் பையன் 6th 7th படிக்கும் போதே நான் சொல்லுவேன், டே பாட்டு புக்கு பார்த்தாவது ஒரு 100 பாட்டாவது உனக்கு பாட தெரியணும்னு சொல்லுவேன். எத்தனாவது படிக்கும்போது சொல்லுங்கள்? அவன் அப்போவுமே நம்பர் போட்டு வச்சுருப்பான். பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கில் அவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் என்ன செய்வான்? பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். இந்த தேவனோடு அதிக நேரத்தை நாம் செலவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கையின் முதல் ரகசியம் என்னன்னா, இவர் பரிசுத்த ஆவியில் பலன் கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 2வது லூக்கா 2:40 திரும்ப வாசிங்க. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது,
எல்லாரும் சொல்லுங்க, ஞானத்தினால் நிறைந்தது. ஞானத்தினால். முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆவியில பலன் கொள்ளணும். ரெண்டாவது ஞானத்தில் வளரணும். லூக்கா 2:52 சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்தில் வளர்ந்தார். எல்லாரும் சொல்லுங்க, வளர்ந்தார். 40 நிறைந்தாரு, 52 என்ன செஞ்சாரு? வளர்ந்தார். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 12 வரங்களுக்கு ஒரு லிஸ்ட் எழுதுறாரு பவுல். அதில் முதல் வரம் என்ன வரம்னா, ஞானத்தோடு தொடர்புடைய வரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஞானத்தை போதிக்கிற வரம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஞானத்தை போதிக்கிற வரனா என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஞானத்திற்கும் ஞானத்தை போதிக்கிற வரத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் சொன்னார், ஞானம் இல்லாத ஒருவன் ஞானத்தை போதிக்க முடியாதுன்னார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். வேதம் எதை ஞானம்னு சொல்லுதுன்னா, இந்த தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். இந்த வேதத்தை அறியாதவங்களை வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, அவர்களை அஞ்ஞானிகள்னு அழைக்குது. அப்போ ஞானம் உள்ளவர்கள் யாருன்னா, முதல்ல இந்த வேதத்தை என்ன செய்யணும்? நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 1 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு. ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் 2 போகும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். நான் சொன்னது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரியல. முதல் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு அவர் என்ன கொடுப்பாராம்? ஞானத்தை கொடுப்பாரு. 2வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஞானத்திற்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. எந்த அளவுக்கு நீங்கள் ஞானமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஞானம் என்ன செய்யணும்? உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கும். இந்த ரெண்டுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. ஆதியாகமம் 41:39. ஆதியாகமம் 41:39. பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லுகிறான். வாசிக்க கேட்கலாம். யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. ராஜா சொல்றான் சபையில யோசேப்பை பார்த்து, உன்னை போல் ஞானம் உள்ளவன் இங்க இல்லைங்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே அந்த பார்வோனுடைய சபையில நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, ஆலோசனைக்காரர் இருக்கிறாங்க, மந்திரிகள் இருக்கிறாங்க. ஆனா பார்வோன் சொல்றான், உன்னை போல ஞானம் உள்ளவன் இல்லைங்கிறான். என் நாட்டில் ஞானம் உள்ளவனே இல்லைன்னு அவன் சொல்லலை. அவன் என்ன சொன்னா? தெளிவா சொல்லுங்க, என்ன சொன்னா? உன்னை போல ஞானம் உள்ளவன் இந்த தேசத்தில் இல்லை. என்ன ரகசியம்னா, இப்போ தேசத்தின் மேலே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஞானம் யோசேப்பிட்ட மாத்திரம்தான் இருந்துச்சு. நாட்டில் நிறைய பேர் ஞானவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நாட்டில் ஒரு 7 வருஷம் பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அந்த ஞானம் யோசேப்பினிடத்தில் மாத்திரம் இருக்கிறது என்பதை அந்த ராஜா கண்டுபிடிச்சான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊருக்குள்ள நிறைய ஞானவான்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை போல ஞானம் அவங்ககிட்ட இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு இந்த உலகத்தின் மேலே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஒரு பெரிய அழிவு என்ன செய்ய போகுது? முழு உலகத்தின் மேலும் வரப்போகுது. அதற்கு தப்பிக்கிற ஞானம் சபைகிட்ட மாட்டும்தான் இருக்கு. நான் சொன்னது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? சபைக்குள்ள இருக்கிறவர்களைப் போல ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. யோசேப்பிட்ட ஒரு ஞானம் இருக்கு,
நல்லா கவனிங்க, யோசேப்பிட்ட ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்திற்கு அந்த தேசத்தின் ராஜா கீழ்ப்படிந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு யார் கீழ்ப்படுகிறது? நேற்று நைட்டு வரைக்கும் அவன் யாரு? அவங்க நாட்டில் சாதாரண ஒரு கைதி. நேற்று நைட்டு வரைக்கும் நாட்டில் சாதாரண ஒரு கைதி. காலையில் கர்த்தர் ஒரு மேன்மை அவனுக்கு கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த நாட்டு ராஜாவை இவன் சொல்கிறதான் கேட்க போகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஊருக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு நாள் வரப்போகுது. என்ன சொன்னாங்க பக்கத்தில்? எங்கள் வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கு, நாங்கள் ஊர் பிரச்சனையை தீர்க்க போகிறோமா? யோசேப்புக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. எப்படா சங்கிலி அவுத்து விடுவாங்க, ஒரே ஓட்டமாக அப்பா வீட்டுக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் திரும்ப அவனை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலை. அவங்க அப்பா வீட்டை அவனை தேடி வர வச்சார். கர்த்தர் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தான் இந்த உலகத்திற்கு நம்முடைய மதிப்பு தெரியும். ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஞானம் ரொம்ப அவசியம். குடும்பத்தை நடத்த ஞானம் ரொம்ப அவசியம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நமக்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஊழியத்தில் ஞானம் ரொம்ப அவசியம். என்றைக்கோ எடுத்த ஒரு புத்தியீனமான ஒரு முடிவினால, ஞானம் இல்லாமல் என்னைக்கோ எடுத்த ஒரு முடிவினால இன்னைக்கு நிறைய பேர் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னது கரெக்டாக தப்பா? அது ஊழியமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னைக்கோ எடுத்த ஞானம் இல்லாத ஒரு முடிவினால இன்றைக்கு அநேக குடும்பங்கள் என்ன செய்யுது? இன்னைக்கு இயேசுவை அறிந்திச்சிட்டாங்க, வரங்கள் வந்துருச்சு, கிருபைகள் வந்துருச்சு, நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு, எவ்வளவோ கிடைச்சாலும் இந்த ஞானம் இல்லாமல் என்னைக்கோ எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு வரைக்கும் இடைஞ்சலாக இருக்கு. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இந்த உலகத்தில் அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துகிற காரியமாக இருக்கட்டும், நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து இன்னும் அதிகமாக வேதத்தை வாசித்து தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஊழியத்திற்கு வந்தோடனே எல்லாருக்கும் வரங்கள் மேலே பெரிய ஆசை வருது. என்ன வரத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க, சுகமளிக்கிற வரத்தை கொடுங்க, அற்புதங்களை செய்கிற சக்தியை கொடுங்க. ஆனால் ஆண்டவர் முதல்ல ஒரு வரத்தை எழுதி வச்சிருக்கார், ஞானத்தை போதிக்கிற வசனம். ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற முதல் வரம் என்னன்னா ஞானம் தொடர்பான வரம். ரெண்டாவது அவர் என்ன கொடுக்க விரும்புகிறார்னா அறிவை உணர்த்துகிற வசனம். ஞானமும் அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஞானம் நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வாழ்க்கையை உங்களால் என்ன செய்ய முடியும்னா நிதானிக்க முடியும். மோசே யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கும் அவர் தெரியாது, எனக்கு ஒன்றும் அவர் பக்கத்து வீட்டுலாம் கிடையாது, பைபிளில் தான் வாசித்திருக்கேன். மோசையை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? மோசே மொத்தம் எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்தார்? 120. ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. 40 வருஷம் எங்கே இருந்தார்? முதல் 40 வருஷம் மண்டபத்திலையா, கோட்டையில், அரண்மனையில். முதல் 40 வருஷம் அரண்மனை. எல்லாரும் சொல்லுங்க அரண்மனை. அதுக்கப்புறம் 40லேருந்து 80 வரைக்கும் எங்கே இருந்தார்? வனாந்திரம். எல்லாரும் சொல்லுங்க வனாந்திரம். அப்புறம் 80லேருந்து 120 வரைக்கும் என்ன பண்ணார்? வனாந்திரத்தில் தான் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மோசே வாழ்க்கையை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 3ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எல்லாரும் சொல்லுங்க, அரண்மனை வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, தலைமைத்துவ வாழ்க்கை. இது எல்லாருக்குமே பொருந்தும். தாவீது வாழ்க்கை எடுத்துங்க. அப்பா வீட்டில் நல்லா இருக்காரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வனாந்திரத்தில் இருக்காரு, அப்புறம் எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கார். யோசேப்பு வாழ்க்கை எடுத்துங்க. அப்பா வீட்டில் நல்லா இருக்காரு,
கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் கிடக்கிறாரு, அடிமையாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டார்? சிங்காசனத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த இந்த பேட்டர்ன் எல்லாரும் வாழ்க்கையில் என்ன செய்யுது? பொருந்தது. முதல் 40 முதல் பகுதி மோசே வாழ்க்கையில முதல் பகுதி என்ன பகுதினா அரவணைக்கப்படுகிற காலம். எழுதுனா எழுதி வச்சுங்க. காலம் என்ன காலம்? அரவணைக்கப்படுகிற காலம், தாலாற்ற காலம். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலையில் எழுப்பி நீங்களே அவங்கள கிளப்பி நீங்களே எதையாவது உன்னை கிண்டி கிளறி பாதியை வாயில் திணிச்சு பாதியை டிஃபனில் திணிச்சு நீங்களே ஸ்கூல் ஃபீஸை கட்டி, இது என்ன காலம் சொல்லுங்க? தாலாற்ற காலம். எந்த கவலையே இல்லாத காலம். எந்த காலம்? மோசேக்கு முதல் 40 வருஷம் கவலையே இல்லாத காலம். அரண்மனையில் ராஜா மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்காரு? தோற வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு. அது என்ன காலம்னா வனாந்திர காலம். எல்லாரும் சொல்லுங்க, உருவாக்கப்படுகிற காலம். அப்போ எல்லார் வாழ்க்கையிலும் உருவாக்கப்படுறதுக்குன்னு ஒரு காலம் என்ன செய்யுது? இருக்குது. தாவீது வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிற காலம் இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிற காலம் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிற ஒரு காலம் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்படுகிற ஒரு காலம் இருந்துச்சு. 3வது காலம் பயன்படுத்தப்படுகிற காலம். 3வது காலம் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம், உயர்த்தப்படுகிற காலம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற காலம். எல்லாரும் இப்போ இந்த நிறைய இந்த திடீர்னு இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன், அம்மா மடியை போல சொர்க்கமே இல்லையா. நிறைய பேர் அப்படியே வசனம்லாம் போடுறான். அது என்ன அர்த்தம்னா, ஐயா வந்து இப்போ தாலாட்டப்படுற காலத்துலேருந்து எந்த காலத்துக்கு வந்துட்டாரு சொல்லுங்க? உருவாக்கப்படுற காலத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல ஒரு ஆள் என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதனால இப்போ எந்த காலம் நல்ல காலமாக தெரியுது? முந்தின காலம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஞானம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். காலத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் என்ன நிலையில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தில் தடுமாற்றம் வராது. உறுதியாய் இந்த தேவனை நீங்கள் பின்பற்றுவீர்கள். மோசேய 40 வருஷம் உட்கார வச்சு தங்கத்தட்டில் சாப்பாடை போட்டு வெள்ளி ஸ்பூனில் ஊட்டினாங்க. அடுத்த 40 வருஷம் என்னத்தை ஊட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வனாந்திரத்தில் சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலனா யாத்திராகமம் 3:1 வாசிங்களேன். யாத்திராகமம் 3:1. எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் போதும். எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இப்போ மோசேக்கு வயசு 80. நீங்கள் 40 நினைக்கக்கூடாது. இப்போ வயசு எவ்வளோ? ஆண்டவர் தரிசனமாக போகிறாரு. இனி அடுத்த அதிகாரத்தில் ஒரு கிளம்ப போகிறாரு. இவருக்கு வயசு 80. 80 வயசில் இவர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பதில் சொல்லக்கூடாது. காலேஜ் பையன் மாதிரி பதில் சொல்லணும். என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? என்னம்மா? மேய்ப்பனாக இருந்தார். வேற? ரெண்டும் ஒன்று தான். ஆடுகளை மேய்ச்சாரா? மாமனாரோட ஆடுகளை மேய்ச்சாரா? இதை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எத்ரோவின் ஆடுகளை நான் கேட்குறேன். 41 வயசில் மாமனார் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, மாமனாரோட ஆடை மேய்ச்ச ஒரு நியாயம் இருக்குது. நீ 80 வயசு வரைக்கும் மாமனார் ஆடையாக மேய்ச்சிக்கிட்டு இருந்தா அப்படி பக்கத்தில் பார்த்து கேளுங்க. 80 வயசு ஆகி போச்சு, இன்னும் மாமனார் ஆடையாக மேய்ச்சா?
யாக்கோபு மாமனார் ஆடை தான் மேய்க்க போனான். ஆனால் 20வது வருஷம் திரும்பி வரும்போது எப்படி வந்தான்? 2 பரிவாரங்களோடு. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஆனால் மோசே வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 40 வருஷமா அதே ஆடை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மாமனாரோட ஆடியே தான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு. முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை. நாங்களும் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். நாங்கள் எதிலெல்லாம் கையை வச்சோமோ எதுவுமே உருப்படலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஊழியத்தை எங்களுக்கு வச்சிருந்ததுனால எதை கை வச்சாலும் என்ன செய்யலை. ஆமாம், உங்கள் யாருக்காவது எங்களுக்கு எதில் கை வச்சாலும் உறுப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்களா, கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன செய்யலாம், கர்த்தர் ஊழியத்தை வச்சுருக்கலாம். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து பாஸ்டராக இருக்கிறாரு, மாடு வச்சுருக்கிறாரு, ஆடு வச்சுருக்கிறாரு, கல்யாண புரோக்கர் வேலை பார்க்குறாரு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நல்லா போச்சுன்னா அவருக்கு என்ன அழைப்பு இல்லை? ஊழிய அழைப்பு இல்லை. ஊழிய அழைப்பு இருக்கிறவங்களுக்கு எதில் கை வச்சாலும் என்ன செய்யாது, உருப்படாது. வேற ஏதாவது கர்த்தர் வேலையை வச்சிருந்தார்னா ஊழியத்தில் வந்து கையை வச்சா ஊழியம் என்ன செய்யாது, உருப்படாது. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். மோசேக்கு ஆண்டவர் ஆடு மேய்க்கிற வேலையை வைக்கல, அதனால அது உருப்படலை. 40 வருஷம் வனாந்தரத்தில் பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு. 81வது வயசில் மோசேயின் கையினால் கர்த்தர் அவனுக்கென்று வைத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 6 லட்சம் புருஷர்கள் அவனை பின்பற்றினார்கள். 6 லட்சம் குடும்பத்தை வழி நடத்துகிறவன். 80 வயசில் மாமனாராட மேய்க்கிறவன். 81வது வயது என்ன வயதுனா 6 லட்சம் குடும்பங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலத்தை அறிந்து செயல்படுங்க. எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, நாம் அவசரப்பட கூடாது. ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுது, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கோழி முட்டை போடுது, கொஞ்ச நாள் அது அடகாத்து அதா உடச்சி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கோழி. இன்னும் அழகான ஒரு புது வாழ்க்கை என்ன செய்யுது, பிறக்குது. அழகான ஒரு கோழி குஞ்சு உள்ளிருந்து என்ன செய்யுது, வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதுவாக வந்தால் கோழி, நீங்கள் உடைச்சிங்கன்னா ஆம்லேட். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கை என்ன செஞ்சிடும், ஆம்லேட் ஆயிரும். காலத்தை அறிந்து செயல்படுகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல். 3வது தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும், சொல்லுங்க, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 40வது வசனத்தில் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. 52வது வசனத்தில் தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கார், அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த கிருபையில் நீங்களும் நானும் வளரணும். லூக்கால 6 இடத்துல தான் இந்த கிருபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே 2 இடத்தை நம்ம வாசிச்சிட்டோம். 3வது இடம் லூக்கா 1:28 மரியாளை பார்த்து தூதன் சொல்றான், கிருபை பெற்றவளே. 30வது வசனத்தில் சொல்றான், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 4:22 இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கிருபையை பெற்றுக்கொண்டாரு, கிருபையில் வளர்ந்தாரு. அதனால் அவர் வாயில் என்ன வந்துச்சுன்னா கிருபையுள்ள வார்த்தை வந்துச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருது?
வாரத்தில் 6 நாள் என்ன வார்த்தை வருது சொன்னா என்ன சொன்னாங்க பக்கத்தில்? நல்ல வார்த்தை வருதா, வேற ஏதாவது வார்த்தை வருதா? ஊருக்குள்ள வந்து கேட்க வேணானே. கிருபையை பெற்றாராம், கிருபையை வளர்ந்தாராம், அவர் வாயில கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. லூக்கா 18:13 ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். லூக்கால மொத்தம் 6 இடத்துல தான் இந்த கிருபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6ஐயும் நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த கிருபையை குறித்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, யார் கிருபையை இழந்தவர்கள், யாருக்கு கிருபை இல்லை? வேதம் தெளிவாய் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கிருபை இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடங்களில் இதுவும் ஒரு பாடம். நாம் பெருமையாக இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில் எதிர்த்து நிற்பார். உங்கள் படிப்பை குறித்து நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் கர்த்தர் என்ன செய்வார்? எதிர்த்து நிற்பார். உங்கள் வருமானத்தில் நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வருமானத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? பெருமையாக எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு என்றைக்குமே கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். ஆனால் நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா கிருபை கொடுப்பார். அதனால தான் அந்த ஆயக்காரன் ஜோமன்னா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். பரிசேயன் ஜோமன்னா, நான் வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன். அவன் என்னெல்லாம் செய்கிறானா எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் யார் நீதிமானாக்கப்பட்டதுன்னா, பாவியாகி என் மேல். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவ சமூக நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரை எல்லாம் உங்கள் கிருபையினால் நாங்கள் செய்கிறோம், உங்கள் கிருபையினால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம், உங்கள் கிருபையினால் நாங்கள் பேசுகிறோம், உங்கள் கிருபையினால் நாங்கள் உழைக்கிறோம், கிருபையாக இந்த உயிரை கொடுத்துருக்கிறீர், கிருபையாய் வாழ வைத்திருக்கிறீர். நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? கிருபை உள்ளவர். அவர் சொல்றார், யார்கிட்ட கிருபையா இருக்கணும்னு சித்தம் உள்ளவர் நான் இருக்கிறேன்னா அவனிடத்துல நான் என்ன செய்வேன்? கிருபையா இருப்பேன். நோவா நாட்களில் எவ்வளோ பேர் உயிர் வாழ்ந்தாங்க, ஆனால் யாருக்கு தான் கிருபை கிடைச்சிச்சு? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? நாம் நோவாவை மாத்திரம் வாசிட்டு போயிடுறோம், மற்றவங்களை என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு, சந்தோஷம். மற்றவங்களுக்கு என்னாச்சு? மற்றவங்களுக்கு ஏன் கிருபை கிடைக்கல? இவங்ககிட்டையும் கர்த்தர் கிருபையாக தான் இருந்தார். எவ்வளோ 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் எல்லார்ட்டையும் ஆண்டவர் எப்படி தான் இருந்தார்? கிருபையாக தான் இருந்தார். ஆனால் இவர்கள் கிருபையை காத்து கொள்ளவில்லை. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 6:6 இவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிச்சுன்னா, தேவனை மனஸ்தாபப்படுத்தினது, அவரை விசனப்படுத்திச்சு. 12வது வசனத்தில் உலகத்தை பார்க்கிறாரு, அது சீர்கெட்டதா இருந்தது, எல்லாரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் டிஃபரன்ஸ். யாருக்கு கிருபை கிடைச்சிச்சு, யாருக்கு கிருபை கிடைக்கலன்னா, கிருபையாக தான் தேவன் இருந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த கிருபையை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக தேவனை மனஸ்தாபப்படுத்துகிறாங்க, விசனப்படுத்துகிறாங்க, அவரை கோபப்படுத்துகிறாங்க, பூமியை சீரழிக்கிறார்கள். உலகமே இப்படி இருந்தாலும் நோவா மாத்திரம் என்ன செய்கிறாரு? தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. ஆதியாகமம் 19:19 லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19:19 உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது.
அவர் சொல்றாரு, உம்முடைய கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். லோத்துக்கும் அவன் மனைவிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கிருபை கிடைச்சிச்சு, அதை பெரிதாக கர்த்தர் விளங்க பண்ணினார். ஆனால் 26வது வசனத்துக்கு வரும்போது அவளுடைய மனைவி என்ன செய்யறானா, பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள், கிருபையை இழந்து போனாள். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்பா. பின்னிட்டு பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு அவள் என்னைக்கு கீழ்ப்படியாமல் போனாலோ அன்னைக்கு அவள் கிருபை இழந்து போனாள். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ யாருக்கு கிடைக்காதுன்னா, பெருமையா இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்காது? கிருபை கிடைக்காது. கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன கிடைக்காது? கிருபை கிடைக்காது. அப்ப கிருபை யாருக்கு கிடைக்கும்? 1 பேதுரு 5:5 ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆனா வாசிங்க 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் வந்துருச்சா? கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து கீழ்ப்படியுங்க. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மைக்கும் கிருபைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா உங்க மேல அளவில்லாமல் அவருடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆதியாகமம் 24:27 வேலைக்காரன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறான். தேவன் என்ன செய்யலையா, தம்முடைய எஜமானை விட்டு தம்முடைய கிருபையை உண்மையை அவர் நீக்கவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் என்ன செய்யல, ஆபிரகாமை விட்டு அவருடைய கிருபையை நீக்கல. ஏன்னா 7வது வசனம் சொல்லுது, என் குமாரனுக்கு ஒரு பெண் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இவன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனை சார்ந்து கொண்டீங்கன்னா என்னால் அவர் கிருபையில் இருப்பீங்க. இவருக்கு எப்படி வேணா பெண் பார்க்க தெரியும். ஆனால் வேலைக்காரனை அனுப்பும்போது சொல்றாரு, இதை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுவார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. யோசேப்பின் மேல கர்த்தர் கிருபை வைக்கிறார். ஏன் கிருபை வைக்கிறார்னா, அவன் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், பாவத்திற்கு நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். எபிரேயர் 12:4 சொல்லுது, இன்னும் பாவத்துக்கு எதிராக நீங்க ஏத்து நிற்கிறதுனால ரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்க இன்னும் ஏத்து நிக்கலங்கிறார். பாவத்தோட ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவத்தோடு ஒரு நாள் ஒத்து போகக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நீங்க சத்தியத்தின் பக்கத்தில் தான் நிற்கணும். நீங்க சத்தியத்தின் பக்கத்தில் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோசேப்பு ஒரு கீழ்மட்ட அடிமையாக போத்திபார் வீட்டுக்குள்ள போறான், படிப்படியா உயர்ந்து வரான். இப்போ ஒரு பாவம் அவனோடு போராடுது. நல்லா கவனிங்க, பாவத்திற்கு அவன் ஒத்து போயிருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் மனசு சொல்லியிருக்கோம், உள்ள உட்காந்து பிசாசு சொல்லியிருப்பான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இப்ப இருக்கிற நிலையில நீ என்ன செய்யலாம், நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா உனக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனா யோசேப்பு தேவனுக்காக நின்னான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பாவத்தை அவன் எதிர்த்து நின்னான், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. தான் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வரும்னு தெரியும், அது தெரிந்தும் அவன் அதற்கு எதிர்த்து நின்னா கர்த்தர் அவனுக்கு கை கொடுத்தார். அவன் ஜெயிலில் எவ்வளோ நாள் இருந்தால் நமக்கு தெரியாது. அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கலாம், இல்லைனா 10 வருஷம் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், சிங்காசனத்தில் 80 வருஷம் இருந்தான். 30 வயசில் சிங்காசனத்தில் ஏறினவன் 110 வயது வரைக்கும் தேவன் அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருந்தார். ஏன்னா அவன் பாவத்திற்கு விலகி ஓடினவன், பாவத்தை எதிர்த்து நின்றவன். தனக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சத்தியத்திற்காக
நின்னவன். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பாப்பா. 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்கள் ஒரு அடிப்படையான தேவை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்னன்னா, நீங்கள் ஆவியில் பலன் கொள்ள வேண்டும், ஞானத்தில் நீங்கள் வளரணும், தேவ கிருபையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கேட்ட செய்திக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடி கேட்ட செய்திக்காக நம்ம ஜெபிப்போம். நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு 3 காரியம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இந்த 3 விஷயங்களை தான் எல்லாம் அடங்கியிருக்கு. உங்கள் உயர்வு, உங்கள் மேன்மை, உங்கள் ஆசீர்வாதம், குடும்பம், எதிர்காலம், ஊழியம். ஆவியில் பலன் கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியில் பலன் கொள்ளும் போது இந்த ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அவர் உங்களை வனாந்தரத்துக்கு நடத்தினாலும் சரி, எங்கே நடத்தினாலும் சரி, தைரியமாக போங்க. இயேசு கிறிஸ்து தைரியமாக போனார் வனாந்தரத்திற்கு. 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆனால் திரும்பி வரும்போது அவருடைய கீர்த்தி பரவ ஆரம்பிக்கிறது. 30 வருஷமா இந்த உலகத்திற்கு இயேசு யாருன்னு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வரும்போது இந்த உலகம் அவரை மேசியா என்று அடையாளம் கண்டுபிடித்தது. இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட ஆரம்பிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியில் நீங்கள் பலன் கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் நீங்கள் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கும். 2வது, ஞானமுள்ள வாழ்க்கை. வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் அந்த ஞானத்தை தருவார். கர்த்தருக்கு பயப்படுதல் அதை போதிக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கும் போது அந்த பயம் அதிகமாய் தேவ ஞானத்தை உங்களுக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்யும் போது ஏசாயா 11 வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆட்சி செய்வார். பாருங்க எந்த அளவுக்கு பிதாவுக்கு குமாரன் கமிட் ஆயிருக்கிறார் பாருங்க. 1000 வருட அரசாட்சியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்க இருக்கு. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். இதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். 10 ரூபாய் இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேங்கிறது தான் ஞானம். நான் பெருமையா வாழ்கிறது இல்லைங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஞானம். காலத்தை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற வேகத்தில் போக நாம பழக வேண்டும். 3வது, ஒரு நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து போகக்கூடாது. ஒரு விஷயத்திலும் பெருமை வந்துடக்கூடாது. தாழ்த்தி 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 கீழ்ப்படிந்து இந்த கிருபையில நாம் பெருக வேண்டும். இந்த கிருபையில நாம வளரணும். நம்ம கிருபையில வளர்றோங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம், நம்முடைய வாயில கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படும். இயேசுவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.